ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு கைட்லிஸ்ட் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 5th செப்டம்பரோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ் கைஸ், ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த நியூஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ யூஆர் டூயிங் த நீட்ஃபுல். ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு 10K நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எஸ் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு நம்ம கிளாஸ் பற்றின அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா அட் கைட்லி தமிழ், ஓகேவா, இந்த டெலகிராம் சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் தான் வந்து நாங்கள் அடுத்து வர அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோ கைஸ். எஸ் கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. எதுக்காகனா ஃபார் யூனிவர்சல் பேங்காக ட்ரான்சிஷன் ஆகிறதுக்கு, ஓகேவா. ஸோ ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து இட்ஸ் அ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன் டேப் லைசன்சிங் அதெல்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க ஃபார் இந்த யூனிவர்சல் பேங்கிங். அதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஸோ இந்த மாதத்தில் நிறையா நீங்கள் ப்ராமினெண்ட்டாக பார்த்துருக்கலாம். நிறையா இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டராக இருந்துட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா அந்த மந்தில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஆன் டேப் லைசன்சிங்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லேருந்து யூனிவர்சல் பேங்காக ட்ரான்சிஷன் ஆகிறதுக்கு. ஸோ இதில் வந்து ட்ரான்சிஷன் ஆகிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த மாதிரி ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இந்த மாதிரி மாறினாங்க, இல்லை ஏதோ ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் யூனிவர்சல் பேங்காக மாறினாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நிறையா கேன்சலேஷன் நடந்துச்சு, ஓகேவா. ஸோ லைசன்ஸ் கேன்சலேஷன் நடந்துச்சு. சிலர் அவங்களோட லைசன்ஸை திரும்ப கொடுத்துட்டு போயிட்டாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட, இந்த மாதிரி வைண்ட் அப் பண்ணுறதுனால. இந்த மாதிரி நிறைய நியூஸ் நடந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் யூனிவர்சல் பேங்காக மாறணும்னா அவங்ககிட்ட மினிமம் நெட்ஒர்க் 1000 crore இருக்கணும். தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் குவார்ட்டர். ஸோ ஷேர்ஸ் ஆஃப் த பேங்க் ஷுட் பி லிஸ்டட், ஓகேவா. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் இந்த லாஸ்ட் 2 years வந்து நல்லா காட்டியிருக்கணும். அப்புறம் ஜிஎன்பிஎல்லாம் இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் 5 years சாட்டிஸ்ஃபேக்டரி ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்கணும், ஓகேவா. ஸோ இந்த guidelines, the RBI issued licensing guidelines for small finance bank in November 2014. ஸோ மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. ஸோ ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க டு பிகம் யூனிவர்சல் பேங்க். அப்படி மாறணும்னா என்ன க்ரைட்டீரியா, இதுதான் இதோட நியூஸ். சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம், ஓகேவா. எஸ், மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள். ஸோ அதர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பிசைட்ஸ் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், அதர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஈக்விடாஸ், உஜ்ஜீவான், இவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த கைட்லைன்ஸ் கீழே வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ எஸ், மற்ற ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள். ஓகே, என்பிசிஐ அன்வெயில்ஸ் நியூ ஏடிஎம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரீநேம்ஸ் பிபிபிஎஸ் டு பாரத் கனெக்ட். இந்த பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, ஸோ ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே, குட். ஸோ இந்த பாரத் பில் பேமெண்ட் இது இருக்குல்ல, அதை வந்து பாரத் கனெக்ட்னு மாற்றிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் என்பிசிஐ வந்து சில ப்ராடக்ட்ஸுமே லான்ச் பண்ணியிருக்காங்களா. ஸோ அந்தளவுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நமக்கு தேவையில்ல. ஸோ இது ஜஸ்ட் இந்த நியூஸ் பாருங்கள். ஸோ நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஸோ அன்வெயில்டு ப்ராடக்ட்ஸ் எய்ம்ட் அட் டிரான்ஸ்ஃபார்மிங் ஏடிஎம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கண்ட்ரி. ஸோ ஏடிஎம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றுறதுக்கான சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான சில ப்ராடக்ட்ஸை இது பண்ணியிருக்காங்க. These new offerings include பாரத் பில் பேமெண்ட்ஸ் ஃபார் பிஸ்னஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பாரத் பேன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, ஒரு பேமெண்ட் அக்ரிகேட்டர். ஸோ அவங்களுமே 2 இது பண்ணாங்க, பாரத் பே ஃபார் பிஸ்னஸ் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா என்பிசிஐயோட டைரக்ட் ப்ராடக்ட், பாரத் பில் பே ஃபார் பிஸ்னஸ். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸை இது பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனௌன்ஸ் த ரீபிராண்டிங் ஆஃப் பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் டு பாரத் கனெக்ட். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ என்னவா மாற்றினாங்கன்னு கூட கேட்கலாம், ஓகேவா. ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட நியூஸ், ஓகே. நெக்ஸ்ட், ஸோ செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா சீக்ஸ் ஆர்பிஐ, அதாவது ஆர்பிஐயோட அசிஸ்டன்ஸ் டு என்ஹான்ஸ் பார்ட்டிசிபேஷன் த கார்பரேட் பாண்ட் ரெப்போ மார்க்கெட். ஸோ இந்த கார்பரேட் பாண்ட் ரெப்போ மார்க்கெட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கம்பெனி ஏ இருக்காங்க. இந்த கம்பெனி ஏ வந்து பாண்டு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. சம்வேர் தே காட் திஸ் பாண்ட், ஓகேவா. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோ ஏதோ ஒரு பாண்ட் வாங்கிட்டாங்க. ஸோ பாண்டு வாங்குறதா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க, அந்த யார்கிட்ட பாண்டு வாங்கினாங்களோ அவங்கக்கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க, மணி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு பாண்டு வந்திருக்கும்.
பட் இந்த பாண்டுக்கு ஒரு மெச்சூரிட்டி பீரியட் இருக்கணும், இருக்கும் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் அப்படின்ட்டு. பட் இந்த கம்பெனிக்கு சடனாக மணி தேவைப்படுது, ஓகேவா, மணி தே வாண்ட். அப்போ உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ரீச் அ பேங்க். அண்ட் இந்த பேங்க்குக்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாண்டை கொடுத்துட்டு தற்காலிகமாக பணத்தை வாங்கிப்பாங்க. ஸோ லேட்டர் இந்த பேங்க்குக்கிட்ட வந்து பாண்டை வாங்கிட்டு பணத்தை கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து நடக்கும். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ப்ராசஸ் சொல்கிறேன் உங்களுக்கு, ரொம்ப டீப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ரொம்ப சிம்பிள். இதுதான் கார்ப்பரேட் பாண்ட் ரெப்போ மார்க்கெட், ஓகேவா. ரெப்போனா என்னன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் லோன், ஓகேவா. அந்த பாண்டை கொடுத்துட்டு ஷார்ட் டேர்மாக ஒரு மணியை வாங்கியிருக்காங்க இந்த கம்பெனி. அண்ட் இதை வந்து செயல்படுத்துறதுக்காக அண்ட் இதை வந்து ஈஸியாக நடத்துறதுக்காக செபி வந்து ஆர்பிஐ கிட்ட நீங்கள் கொஞ்சம் இந்த பேங்க்கு சார்ந்த கைட்லைன்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதோட நியூஸ். ஸோ செபி has requested Reserve Bank of India to provide certain approvals to AMC repo clearing. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் பாண்டு வந்து இந்த பேங்க்கு கிட்ட போகுது, பணம் இவங்க கிட்ட வருதுல்ல, இந்த ப்ராசஸ்க்கு நடுவில் இருக்கவங்க தான் இந்த அசெட் இந்த ஏஎம்சி ரெப்போ கிளியரிங். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நடுவு நிலைமையாக இருந்து எங்கே பாண்டு போகுது, இந்த டிரான்சாக்ஷன் பாண்டு இந்த பேங்க்குக்கு வருது, இந்த பாண்டுக்கான அமௌண்ட் அந்த கம்பெனிக்கு போகுது அப்படின்ற எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் ப்ராசஸ் பார்க்குறவங்க தான் இந்த ஏஎம்சி ரெப்போ கிளியரிங். ஸோ இவங்களுக்கு அப்ரூவல்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காகனா டு ஃபெசிலிட்டேட் த பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் பேங்க்ஸ் அண்ட் பிரைமரி டீலர்ஸ். ஸோ எதுக்காகனா இந்த கார்ப்பரேட் ரெப்போ மார்க்கெட்டில், கார்ப்பரேட் பாண்ட் ரெப்போ மார்க்கெட்டில் இதுதான் இதோட நியூஸ். ஸோ ஏஆர்சிஎல் லான்ச். ஸோ அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், சரி ஏஎம்சி ரெப்போ கிளியரிங், அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, ஏஎம்சி ரெப்போ கிளியரிங், ஓகேவா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 2023 லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ ஓகேவா. ஸோ எதுக்காகனா டு என்ஹான்ஸ் லிக்விடிட்டி இந்த கார்ப்பரேட் பாண்ட் ரெப்போ மார்க்கெட். நான் சொன்னேன்ல, இவங்களுக்கு நடுவில் இருந்து ஒருத்தங்க ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா அவங்க தான் இந்த ஏஎம்சி கிளியரிங். ஸோ இவங்களுக்கு செர்டைன் ரிலாக்ஸேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை சில கைட்லைன்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றித்தாங்க, சில அப்ரூவல்ஸ் கொடுங்க, ரிலாக்ஸேஷன்ஸில் சில அப்ரூவல்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு செபி கேட்டிருக்காங்க. சிம்பிள் நியூஸ். ஸோ த கார்ப்பரேட் பாண்ட் ரெப்போ மார்க்கெட் வால்யூம் ஹஸ் சர்பாஸ்ட் 1 trillion within a year with monthly transaction ranging between 10,000 crore and 15,000 crore. ஸோ ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 10,000 crore 15,000 crore இந்த கார்ப்பரேட் பாண்ட் ரெப்போ மார்க்கெட் இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேயே 1 trillion அடைஞ்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ப்ராசஸ், இந்த மாதிரி ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதுனால செபி இஸ் ஆஸ்கிங் ஆர்பிஐ டு ப்ரொவைட் சர்டன் அப்ரூவல்ஸ் டு ஏஎம்சி ரெப்போ கிளியரிங். சிம்பிள் நியூஸ், ஓகேவா. எஸ், மற்ற ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்தாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ செபி ப்ரொபோசஸ் மெஷர்ஸ் டு என்ஹான்ஸ் அப்பீல் ஆஃப் ரைட்ஸ் இஷ்யூ ஃபார் ஃபண்ட் ரைசிங். ஸோ இது ரொம்ப டீப்பாக நம்ம போதில்லை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, இந்த செபி ஆர்பிஐ கிரேட் பி இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் நியூஸ் தான் இது. ஸோ எது நம்ம படிக்கணுமோ பேங்க்கு சார்ந்த செபி நியூஸு படிக்கலாம். பட் முழுக்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செபி ரிலேட்டடான நியூஸ் வந்து அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ இதுவுமே ஒன் கைண்ட் ஆஃப் நியூஸ் தான், பட் ஜஸ்ட் பார்க்கலாம். ஸோ செபி ஹேஸ் ப்ரொபோஸ்ட் அ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டு இன்க்ரீஸ் த அட்ராக்டிவ்னஸ் ஆஃப் ரைட்ஸ் இஷ்யூஸ் ஆஸ் மோட் ஆஃப் ஃபண்ட் ரைசிங். த மெஷர்ஸ் இன்க்ளூட் டூயிங் அவே வித் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஃபில்லிங் அ டிராஃப்ட் ஆஃப் லெட்டர் வித் செபி, ரேஷ்னலைசிங் த கண்டென்ட் ஆஃப் த லெட்டர் ஆஃப். ஸோ இது என்னன்னா, சிம்பிளாக சொல்ல போகணுன்னா, இந்த ஃபண்ட் ரைசிங்கில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். இது ரொம்ப தேவையில்லை, ஓகேவா. லெட்ஸ் ஸ்கிப் திஸ் நியூஸ் ஃபார் நவ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெர்ச்சன்ட் பேங்கர் வந்து சில ரெக்குவயர்மெண்ட் வச்சுருக்கணும், அவங்க இந்த ஃபண்ட் ரைசிங்கில் வந்து சில ரைட்ஸை கொடுக்குறாங்க, ஓகேவா. மோரோவர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெர்பல் கைண்ட் ஆஃப் நியூஸ். ஸோ இட்ஸ் நாட் ஸோ நீடட் ஃபார் பேங்க் எக்ஸாம். ஸோ லெட்ஸ் ஸ்கிப் ஃபார் திஸ், ஓகேவா. ஸோ ரொம்ப போட்டு இந்த நியூஸை குழப்பி படிச்சுட்டு இருக்காதீங்க, இதை விட்டுருங்க, ஓகேவா. அப்புறம் எதுக்கு இதை கண்டென்ட்டில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, எஸ் நம்ம கண்டென்ட் இஸ் ஆல்சோ ஒர்த் ஃபார் ஆர்பிஐ கிரேட் பி செபி எக்ஸாம்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸை கொடுக்குறாங்க, ஓகேவா. எஸ், ஸோ இந்தியாஸ் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம்ஒர்க் ரீச்சஸ் 100 million கன்சர்ன்ஸ் இன் 3 years. ஸோ அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்னு என்னென்னு தெரியும் தானே. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டே வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, எஸ்பிஐ நீங்கள் ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று பாப்பப் ஆகும், நீங்கள் வந்து அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம் ஒர்க்குக்கு நீங்கள் கன்சர்ன்ட் கொடுக்குறீங்களா. கன்சர்ன் என்னன்னா பர்மிஷன். ஸோ பெர்மிஷன் கொடுக்குறீங்களா. ஸோ இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் என்னென்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்கிட்ட இருக்கும்.
இந்த டீட்டெயில்ஸ் எங்கே யூஸ் ஆகுனா, நீங்கள் சிபில்னு ஒரு ஸ்கோர் செக் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, இந்த சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறதுக்குனாலும் சரி, இல்லை லோன் வாங்குறதுக்கு நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, உங்களோட டீட்டெயில்ஸு லைக் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் கையில் இருக்கும் எப்பயுமே. ஸோ அதுதான் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐயோட அப்ரூவலில் தான் உங்களுக்கு நீங்கள் ஆப்லேயோ இல்லை உங்களோட பேங்க்கோட ஆப்லேயோ போனீங்கன்னா அந்த கன்சர்ன் கேட்கணும். கன்சர்ன் இஸ் நத்திங் பட் பர்மிஷன். இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம் ஒர்க்கில் 100 மில்லியன் கன்சர்ன்ஸ் வந்திருக்கான். ஓகேவா, பெர்மிஷன்ஸ் ஆயிருக்கு 3 வருஷத்துலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரேம்ஒர்க் ஹேஸ் சர்பாஸ்ட் 100 மில்லியன் கன்சர்ன்ஸ் இன் 3 years. ஸோ அப்ராக்சிமேட்லி 80 to 90 மில்லியன் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் 8% ஆஃப் த அடல்ட் பாப்புலேஷன் இன் இந்தியா ஆர் யூட்டிலைசிங் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் சிஸ்டம். ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 8% ஆஃப் த அடல்ட் பாப்புலேஷன் வந்து இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் சிஸ்டமை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ 80 to 90 மில்லியன் இண்டிவிஜுவல்ஸ் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அக்கௌண்ட் அக்ரிகேட்டரோட ஃபங்க்ஷன்ஸ் ஸோ ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள். ஸோ நான் சொன்ன அதே தான், உங்களோட ஃபினான்ஷியல் டேட்டா வந்து உங்களோட பர்மிஷன் வச்சு அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ எஸ் இதுதான் இது நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஓகே, ஜஸ்ட் இதெல்லாம் படிங்க. ஜஸ்ட் சிம்பிள் நியூஸ் தான், நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ஒன் டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ கவர்மெண்ட் பிளான்ஸ் நேஷ்னல் பிராண்ட் ஃபார் ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு நேஷ்னல் பிராண்ட். இப்போ நமக்கு காட்டனுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, அது என்னன்னு போடுங்க. ஸோ காட்டனுக்கு ஒரு பேர் நம்ம வச்சுருக்கோம், நம்மளோட இந்தியன் காட்டனுக்கு ஒரு பேர். அந்த மாதிரி அது இந்த பேர் என்னன்னு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த ஃபாரின் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டான நியூஸ் கிடையாது, என்ன பேருன்னு சொல்ல கிடையாது, ஜஸ்ட் பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. த யூனியன் கவர்மெண்ட் இஸ் ஃபைனலைசிங் a national policy for farmer producer organizations and is considering the creation of national brand for products emerging from FPO ecosystem as a part of 10,000 FPO program launched in 2020. So just இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. So over the next 2 years, அடுத்த 2 வருஷத்தில் the program aims to increase the FPO membership base 50 lakh farmers வரைக்கும் வரப்போகிறாங்களா, with plans to boost equity infusion 800 crore. ஸோ இது என்னன்னா ஜஸ்ட் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் பற்றி சொல்கிறாங்க. அண்டு இப்போ இதை பற்றி நாம் கனெக்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, முந்தானேத்து நியூஸ்லேயே வந்து நாம் ஒன்று பார்த்தோம். இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் கான்க்ளேவ் ஒன்று நடந்துச்சு. ஓகேவா, அந்த கான்க்ளேவ் என்ன அப்படின்னு, அது கான்க்ளேவ் எங்கே நடந்துச்சு, அந்த கான்க்ளேவ் என்ன அப்படின்றத போடுங்க. அட் த சேம் டைம் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு ஒரு பர்டிகுலர் ஸ்கீமுக்கூட கம்பைன் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்ன ஸ்கீம் அப்படின்றத மறக்காமல் போடுங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை கனெக்ட் பண்ணி படிக்கணும். ஓகேவா, எஸ் நெக்ஸ்ட். ஸோ அதை ஜஸ்ட் கிவ் அ கிளான்ஸ். ஓகேவா, எஸ் அதே மாதிரி இந்த சம்முனாட்டி ஸ்கீம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம டெய்லி கிளாஸில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் அப்ரூவ்ஸ் 1.44 lakh crore ஃபார் டிஃபென்ஸ் ப்ரொபோசல்ஸ் டு பூஸ்ட் இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சரிங். ஓகேவா, ஸோ இந்தியாவுக்குள்ளே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக 1,44,716 crore வந்து இவ்வளோ கோடிக்கான ப்ரொப்போசல்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யார்? டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில். அவ்வளோதான், இதுதான் நியூஸ், சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஸோ இப்போ இது கூட நம்ம கனெக்ட் பண்ணி படிக்கணும்னா, ரீசெண்டாக ஒரு 70,000+ ஒரு ரைஃபிள் வந்து ஒரு ஃபேர்ம் கிட்ட நாம் ஆர்டர் கொடுத்துருக்கோம், அதாவது ரிப்பீட் ஆர்டர் கொடுத்துருக்கோம். அந்த ரைஃபிள் பேர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அது இல்லாமல் பட்ஜெட்டில் எந்த செக்டாருக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ஹோம்ஒர்க்ஸ் ஃபார் யூ. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக, நீங்கள் படிச்சிருக்கீங்களா என்ன அப்படின்றத ஞாபகப்படுத்துறது. இந்த கொஷின்ஸ்லாம் நான் கேட்பேன், கமெண்ட்டில் மறக்காமல் போடணும். ஓகேவா, ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், ஸோ இந்த டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் வந்து ஹேஸ் அப்ரூவ்ட் த அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி ஃபார் 10 capital acquisition proposals for worth 1,44,716 crore. ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஓகேவா, எஸ். ஸோ இது தவிர மற்றதெல்லாம் பார்க்க தேவை, இதில் என்னென்ன அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் இது ஒன் டைம் படித்தாலே போதும். நாட் ஸோ ரொம்ப டீப்பாக இதெல்லாம் படித்து எக்ஸாமுக்கு ரெடியாக அப்படி கிடையாது. ஸோ இதில் என்னென்ன ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னா, ட்ரோனியர் 228 ஏர்க்ராஃப்ட், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல்ஸ், இந்த மாதிரி டிஃபென்ஸ் சார்ந்த இதுதான் பண்ண போகிறாங்க. ஓகேவா, எஸ்.
ஓகே. ஸோ வெஸ்ட் பெங்கால் அசம்பிளி யுனானிமஸ்லி அப்ரூவ்ஸ் லேண்ட்மார்க் அபாராஜிதா ஆன்டி ரேப் பில் அமிட்ஸ்ட் பொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அமெண்ட்மெண்ட்டுன்னு என்னது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சில அந்த ரூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நான் அப்படியே ஜஸ்ட்டு உங்களுக்கு இது எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரியல, ஓகேவா? இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்லாம் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரியல, பட் ஜஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பாரதிய நியாய சன்ஹிதா அப்புறம் போஸ்கோ ஆக்ட். ஸோ இது கீழே சில சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா நிறைய சொல்லியிருக்காங்க. 64(1) அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 64(2) அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பிடிஎஃப்ல பாருங்கள். இதில் ஜஸ்ட் வந்து ரேப் அப்படின்ற ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 10 வருஷம் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் இருந்துச்சு. ஆர்ஐனா ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், ஓகேவா? ஸோ ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் எக்ஸ்டெண்டட் டு லைஃப் ஆர் ஃபைன். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் ஆர் டெத். அதே மாதிரி ரேப் பை போலீஸ் ஆஃபீஸர் ஆர் பப்ளிக் சர்வெண்ட். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு தேவைப்பட கிடையாது, பட் இதை படிங்க, ஓகேவா? ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை பப்ளிக் சர்வெண்ட்டும் இந்த ஆக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சேம் 10 வருஷம் ஜெயிலு ஆர் ஃபைனு கொடுத்துருந்தாங்க. 10 வருஷம் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், ஓகேவா? ஸோ கடுங்காவல் தண்டனை. இப்போ வந்து அதை அப்படியே மாற்றிருக்காங்க. என்னென்னா ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் அண்ட் ஃபைன் ஆர் டெத் பண்ணியிருக்காங்க. அண்ட் 66ல் சொல்லியிருக்காங்க. ஸோ ரேப் தட் காசஸ் டெத் ஆர் பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட். ஸோ ரொம்ப ஒரு அதாவது ரேப் பண்ணி மர்டர், அதாவது ரேப் தட் காசஸ் மர்டர் ஆர் ரொம்ப ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னா ஐ திங்க் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, மோசமான ஒரு நிலைமைக்கு இது பண்ணப்படுதுன்னா ஃபஸ்ட்டு 20 இயர்ஸ் ஆர்ஐ இருந்தது, எக்ஸ்டெண்டட் டு லைஃப் ஆர் டெத் இருந்தது. பட் இப்போ இந்த 66க்கு கீழே அரெஸ்ட் ஆனாங்கன்னா டெத்து தான், ஓகேவா? ஸோ இந்த பிஎன்எஸ் அண்ட் போஸ்கோ ஆக்ட் இது கீழே அந்த 66ல் செக்ஷனில் இது ஆனாங்கன்னா டெத்து தான், ஓகேவா? மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஐ ஃபார் லைஃப் ஆர் டெத்து தான் இருக்கும். பட் இந்த 66 மட்டும்தான் இப்போ ப்ரொப்போஸ் பண்ணதில் ஸ்ட்ரெயிட்டாக டெத்து, ஓகேவா? ஸோ இது வெஸ்ட் பெங்காலில் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால் கிரிமினல் லாஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ இதில் தான் அமெண்ட்மெண்ட்னா என்னென்னா சில சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. The bill proposes to amend அப்படின்னா என்னது? The bill proposes to change the பாரதிய நியாய சன்ஹிதா 2023, பாரதிய நகாரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 அண்ட் போஸ்கோ, ஓகேவா? ஸோ இந்த ஆக்டில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸ் தான் நான் இப்போ சொன்னல, அந்த சேஞ்சஸ் உங்களோட பிடிஎஃப்லையுமே அது இருக்கும். ஸோ பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எங்கே இருக்குன்னா கைட்லி வெப்சைட் போங்க. கைட்லி வெப்சைட்டு பிளாக் இருக்கும். பிளாக் போனீங்கன்னா அங்கே கரண்ட் அஃபேர்ஸ்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பிடிஎஃப்ஸ் கிடைக்கும், ஓகேவா? ஸோ வெஸ்ட் பெங்கால் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அமெண்ட் சென்ட்ரல் லாஸ் ரிலேட்டிங் டு ரேப், கேங் ரேப், செக்ஷுவல் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன். இந்த பில்லுக்கு பேர் வந்து அபார்ஜிதா அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இட்ஸ் a tribute to a 30-year-old woman trainee doctor. ஸோ ஆர்ஜிக் வாஸ் ரேப்ட் அண்ட் மர்டர்ட் அட் ஆர்ஜிகார் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அண்ட் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ட்ரெயினி டாக்டரோட அந்த பேருக்கு ட்ரிபியூட், அவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட்காக இந்த ஒரு இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும், இந்த இஷ்யூ எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கக்கூடாத ஒரு சம்பவம், பட் ஓகே. ஸோ யார் கேரிங் ஓவர், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இதை பாருங்கள். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு நேஷ்னல் லெவல் இம்பேக்டான நியூஸாக இருக்கனால ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. பட் ஒரு அவேர்னஸ்ஸு, ஒரு ஆஸ்பிரண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பில் இருக்குது, க்ரைம் நடந்தால் இந்த மாதிரி க்ரைம் பண்ணால் இதுக்கான பில்லு, இதுக்கான லா இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகும், பட் ஸ்ட்ரெயிட்டாக இது கேட்க மாட்டாங்க, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அதே மாதிரி அபார்ஜிதா டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது, எஸ்டாப்ளிஷ் டு என்ஷூர் தட் பனிஷ்மெண்ட் இஸ் டெலிவர்ட் வித்தின் 21 days ஆஃப் ப்ரிலிமினரி ரிப்போர்ட். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஓகேவா? எஸ். ஸோ மற்றது ஜஸ்ட் யூ கேன் கிவ் அ கிளான்ஸ், ஓகேவா? ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஈச்சஸ் கேஷ் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் டு என்ஹான்ஸ் ஃபிஸ்கல் ஸ்பெண்டிங். ஸோ என்னென்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுறதுல முன்னே வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கும், கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கும். பட் அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளோவான நல்ல ஒரு ஃப்ளோவாக இருக்கக்கூடிய கேஷ்க்கு இருக்கணும். எதுக்காக இதை சொல்கிறாங்கன்னா
ஸ்பெண்டிங் கொஞ்சம் அதிகமாக சீக்கிரமாக ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஹாஸ் ரிலாக்ஸ்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் டு பூஸ்ட் ஸ்பெண்டிங் இன் த ரிமைனிங் மந்த்ஸ் ஆஃப் த கரண்ட் ஃபிஸ்கல் இயர். ஸோ என்னென்னா த கவர்மெண்ட் ஹேஸ் செட் டார்கெட் ஆஃப் எக்ஸீடிங் 11 lakh crore இன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 11 lakh crore எக்ஸீட் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானில் இருக்காங்க. அண்ட் அஃபிஷியல் மெமோரண்டம் ஃப்ரம் த எக்கனாமிக் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா has relaxed stipulations for large releases 500 crore or more. ஓகேவா? ஸோ 500 கோடி ஆர் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாக நமக்கு கிடைக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்க்கு கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ரிலீசஸ் பிட்வீன் 500 crore அண்ட் 2000 crore. ஸோ நல்லா ஞாபகம் 500 crore அண்ட் 2000 crore இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ரெக்வயர்ட் ட்ராக்கிங் ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கேஷ் ஃப்ளோ. எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்னன்னா இந்த மாதிரியான ட்ராக்கிங்ஸு இந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சரை ட்ராக் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ளூவெண்ட்டாக இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீஸ் ஸ்டிப்புலேஷன்ஸ் ஹேவ் பீன் ரிமூவ்டு. இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் வந்து ரிமூவ் டு ஃபெசிலிட்டேட் மோர் ஃப்ளெக்சிபிள் ஸ்பெண்டிங். ஸோ சிம்பிள் நியூஸ் தான். ஃப்ளெக்சிபிளாக ஸ்பெண்டிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு போடப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சிம்பிள். மற்றபடி வேறு என்னென்னா ஓகே எஸ் மற்றதை ஜஸ்ட் ஒன் டைம் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க்கும் ஐஎம்எஃப்பும் இந்தியாவோட ஜிடிபியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே 7% தான் கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிள் நியூஸ் தான். ஸோ வேர்ல்டு பேங்க் வந்து முன்னே 66 சொல்லியிருந்தாங்க FY25க்கு, இப்போ 7%. அட் த சேம் டைம் ஐஎம்எஃப் வந்து பார்த்திங்கன்னா முன்ன 6.8 சம்திங் சொல்லியிருந்தாங்க, இப்போ 7%. ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அந்த 7% அப்படின்ற ஜிடிபி தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஃபிலிப்ஸ் இந்த ஃபிலிப்ஸ்னால் எனக்கு என்ன தெரியுமா காமெடி ஞாபகம் வருது? வேணாம் ஃபிலிப்ஸு அப்படின்ட்டு ஒரு காமெடி வரும் தெரியுங்களா? ஸோ அந்த காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இந்த ஃபிலிப்ஸ் அப்படின்ற கம்பெனி, டியூப்லைட் கம்பெனி இருக்குல்ல, பல்பு அந்த இதெல்லாம் பார்க்குறோம்ல, அந்த ஃபிலிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாரத் சேஷா அப்படின்றவரை அவங்களோட புது மேனேஜிங் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டச் மல்டிநேஷ்னல் காங்க்ளோமெரேட், ஸோ ஃபிலிப்ஸ் ஹேஸ் அப்பாயிண்டட் பாரத் சேஷா as the MD of that MD ஃபார் இந்தியா. இந்தியாவோட அந்த இந்தியாவோட அதாவது சாரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபிலிப்ஸ் அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத் சேஷாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் நியூஸ். அண்ட் இவர் யாரை சக்சீட் பண்ணுறாருன்னா டேனியல் மேசான் அப்படின்றவரை சக்சீட் பண்ணுறாரு. ஓகேவா? ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ குஜராத் கேஸ் போர்டு அப்ரூவ்ஸ் மெர்ஜர் அண்ட் டிமெர்ஜர் பிளான். ஸோ இது ஒரு நார்மல் சிம்பிள் நியூஸ் தான். ஸோ குஜராத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட கேஸ் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா சில மெர்ஜர் அண்ட் டிமெர்ஜர். கைஸ் ஒரே நிமிஷம். சாரி கைஸ், கொஞ்சம் வெளியில் சவுண்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுட்டு இருந்திருக்கோம், அதனால தான். ஓகே, ஸோ குஜராத் கேஸ் போர்டு அப்ரூவ்ஸ் மெர்ஜர் அண்ட் டிமெர்ஜர் பிளான் இன்வால்விங் குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அண்ட் GSPL. ஸோ இதில் சிம்பிள் நியூஸ் தான். குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், ஓகேவா, இவங்க GSPC எனர்ஜி லிமிடெட், அப்புறம் குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட், இவங்க எல்லாத்தையுமே ஒன்றா மெர்ஜ் பண்ணி GGLன்னு மாற்ற போகிறாங்க. ஓகேவா? குஜராத் கேஸ் லிமிடெட்னு மாற்ற போகிறாங்க. ஓகேவா? ஸோ குஜராத் கேஸ் லிமிடெடுக்குள்ளே இவங்க எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வர போகிறாங்க. இதுதான் இதோட நியூஸ். ஓகேவா? புரிஞ்சது தானே? சிம்பிள் நியூஸ் தான். நெக்ஸ்ட், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்விட்டி அது இதெல்லாம் படிக்க தேவையில்ல. இந்த நியூஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நியூஸ் கிடையாது. பட் ஜஸ்ட் அன் அக்யூசேஷன் நியூஸ். அதுக்கு ரொம்ப நீங்கள் டைம் கொடுத்து உள்ளே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் படிக்க தேவையில்ல. இதெல்லாம் ஜஸ்ட் அ பேக் ஸ்டோரி, என்ன நடந்திருக்கு பின்னாடி அப்படின்றத நமக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க டேட்டாஸ், அவ்வளோதான். ஸோ டிஃபென்ஸ் DRDO வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ப்ரொடக்ஷன் டாக்குமெண்டேஷன் ஃபார் 30 mm ஹை எக்ஸ்ப்ளோசிவ் பெர்ஃபார்ம்டு ஃப்ராக்மெண்டேஷன் செல் டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேவல் ஆர்மமெண்ட் இன்ஸ்பெக்ஷன். அதாவது DRDO என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் அதை வந்து பார்த்திங்கன்னா அது எது என்னென்னா 30 mm ஹை எக்ஸ்ப்ளோசிவ் பெர்ஃபார்ம்டு ஃப்ராக்மெண்டேஷன் செல். இதோட ப்ரொடக்ஷன் டாக்குமெண்ட்ஸை யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேவல் ஆர்மமெண்ட் இன்ஸ்பெக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதோட நியூஸ்.
இந்த செரிமனி இதுக்கு ஒரு செரிமனி மாதிரி வச்சு அந்த ப்ரொடக்ஷன் டாக்குமெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மேபி லைக் அவங்க வந்து இந்த நேவல் ஆர்மமெண்ட் இன்ஸ்பெக்ஷன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேபி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதா இருந்துட்டு சரி, இல்லை ப்ரொடக்ஷன் பண்ணுறதா சரி, இது ப்ரொடக்ஷன் பண்ணது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு இவங்க பண்ணுவாங்க. இந்த 30 mm high explosive performed fragmentation cell developed by ARDA. ஓகேவா? ஸோ the Pune based laboratory of DRDO will further enhance the combat capability of the Indian Navy against drones. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி லைக் இந்த ட்ரோன்ஸ் மூலிமா பாம்ஸ் ட்ராப் பண்ணுறதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு டிஃபென்ஸ் கைண்ட் ஆஃப் நியூஸ். ஸோ HEPF செல்லை வந்து பார்த்தீங்கன்னா DGNAக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, சிம்பிள் நியூஸ். இந்த ARDEயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் பூனே. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஃபார்முமே கேட்பாங்க. ஸோ அதனால் இதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் பிகம்ஸ் லைசன்சிங் அத்தாரிட்டி ஃபார் அம்யூனிஷன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்டர் ஸ்பெஷல் கெமிக்கல். ஸோ இது என்ன நியூஸ்னா சிம்பிள் நியூஸ் தான். இந்த டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் இவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன லைசன்ஸ்னால் எக்ஸ்போர்ட் ஆஃப் அம்யூனிஷன் ஐட்டம்ஸ். ஸோ அம்யூனிஷன்னா பாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இருக்குல்ல, அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் அத்தாரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்போர்ட் ஆஃப் அம்யூனிஷன் ஐட்டம்ஸ் லிஸ்டட் அண்டர் கேட்டகரி 6. ஸோ பாருங்கள், கேட்டகரி 6 ஆஃப் த ஸ்கோமெட். ஸோ ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ், ஆர்கானிசம்ஸ், மெட்டீரியல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் மென்ட் ஃபார் மிலிட்டரி யூஸ். இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா, அது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல மேபி லைக் எது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, யார் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணுறதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அத்தாரிட்டி லைசன்ஸு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த நியூஸ். யார் கொடுத்துருக்காங்க? டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். ஓகே, சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $100 million ஆஃப்ரிக்கா, ஸோ அவங்களுக்கு அந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சோலார் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. சிம்பிள் நியூஸ் தான். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சிம்பிள் நியூஸாக தான் இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் வில் லான்ச் $100 million ஃபண்ட் குளோபல் சோலார் ஃபெசிலிட்டி. ஸோ எதுக்காகனா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஓகேவா, ஸோ ஆஃப்ரிக்கா கண்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா சோலார் இதில் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றக்காக. ஸோ வேர் மோர் தென் 700 million people have no electricity. பாருங்களேன், எலக்ட்ரிசிட்டிக்கு ஆக்சஸே இல்லாமல் இன்னும் உலகத்தில் இருக்காங்க. ஜப்பான் ஒரு பக்கம் பயங்கரமாக வளர்ந்துருக்கு, இந்தியாவும் வளர்ந்துட்டுருக்கு, யூஎஸ்ஏ இங்கே வளர்ந்துட்டுருக்கு, சைனா அதுன்னு ஒவ்வொரு கண்ட்ரிஸ் வளர்ந்துட்டுருக்காங்க. பட் ஸ்டில் ஆஃப்ரிக்கா இஸ் நாட் இட் இஸ் நாட் அண்டர் டெவலப்பிங் ஒரு ஸ்டேட்டில் கூட இல்லை. பாருங்கள், 700 million people have no access to electricity. ஸோ அப்போ அவங்களுக்குலாம் சோலார் மூலயமா எலக்ட்ரிசிட்டி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு $100 million ஃபண்டை வந்து ISA வந்து பண்ண போகிறாங்க. அந்த ஃபண்டுக்கு பேர் என்னென்னா, அந்த ஃபண்டு வந்து குளோபல் சோலார் ஃபெசிலிட்டி இது மாதிரி பண்ணுறாங்க. ஓகேவா? சிம்பிள் நியூஸ். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நியூஸை கேட்டுட்டு ISAல எத்தனை பேர் இருக்காங்க, இந்தியன் சோலார் அலையன்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க, லாஸ்ட்டாக யார் ஜாயின் பண்ணாங்க, இதை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ ஜப்பான் ஸ்பேஸ் ஏஜென்சி ஹால்ஸ் மூன் லேண்டர் மிஷன் ஆஃப்டர் லூசிங் கான்டாக்ட் வித் அன்க்ரூட் ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ என்ன ஆச்சுன்னா ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா 5th கண்ட்ரியாக மூனோட சதர்ன் போல், ஸோ ஓகேவா, அந்த ரீஜனில் போய் லேண்டு பண்ணாங்க. லேண்டு பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு 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 டில்ட்டடு இல்லை ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜில் போய் கரெக்டாக அது லேண்ட் பண்ணல, ஏதோ ஒரு இப்படி ஏதோ சாஞ்ச மாதிரி ஏதோ லேண்ட் பண்ணியிருக்கு போல். இப்போ கரண்ட்டாக வந்து கனெக்ஷனை லாஸ் பண்ணிடுச்சான், அதனால் வந்து இந்த மிஷனை ஹால்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜப்பான் ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் இட்ஸ் மூன் லேண்டர் ஆப்ரேஷன் ஆஃப்டர் லூசிங் கம்யூனிகேஷன் வித் அன்க்ரூட் ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ அது பேர் என்னென்னா ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் மூன். ஸோ இதுதான். ஸோ இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மூன் ஸ்னைப்பர் அப்படின்ற அந்த சேட்டலைட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஃபார் இட்ஸ் லேண்டிங் ப்ரெசிஷன் டச் டவுன் 8 months ago. ஸோ 8 மாதத்துக்கு முன்னாடி இது 5th நேஷனாக இவங்க அச்சீவ் பண்ணாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதோட கனெக்ஷன் ஏதோ கட் ஆகிருக்கான். ஸோ அதை சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க. கேட்கலாம், ஜப்பானோட அந்த சேட்டலைட்டுக்கு பேர் என்ன, அது மூணுக்கு போச்சு, அதுக்கு பேர் என்னான்னு கேட்கலாம். மூன் ஸ்னைப்பர். நெக்ஸ்ட், யூரோப்பியன் யூனியன் அண்ட் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லா பாருங்கள், யூரோப்பியன் யூனியனும் CSIR இந்தியாவோட CSIRம் கோஃபண்டிங் அறிவிச்சிருக்காங்க.
எதுக்காக அப்படின்னா ஸ்டாஃப் எக்ஸ்சேஞ்சுக்காக. ஓகேவா? எந்த திட்டத்தின் கீழே பண்ணியிருக்காங்கன்னா மேரி ஸ்க்ளோடோவ்ஸ்கா கியூரி. ஓகேவா? மேரி கியூரி ஆக்ஷன்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிளான நியூஸ். யூரோப்பியன் யூனியனும் சிஎஸ்ஐஆரும் கோஃபண்டிங் பண்ண போகிறாங்க. எதுக்காகனா யூரோப்பியன் யூனியன் இந்தியா ரிசர்ச் கொலபரேஷன். ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸு நம்மக்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸு அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸை எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணி நிறையா டெவலப்மெண்ட்ஸு இனோவேஷன்ஸு அப்படின்னு கொண்டு வரதுக்காக ஒரு கோஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எது கீழே பண்ணியிருக்காங்க? மேரி கியூரி ஆக்ஷன்ஸ், அந்த இது கீழே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சிம்பிள் நியூஸ். ஸோ நியூ கோஃபண்டிங் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் த மேரி ஸ்க்ளோடோவ்ஸ்கா கியூரி ஆக்ஷன்ஸ் ஸ்டாஃப் எக்ஸ்சேஞ்சஸ். ஓகேவா? சிம்பிள் நியூஸ். ஸோ இதில் வந்து என்னென்னா செலக்டட் அந்த ஸ்டாஃப் எக்ஸ்சேஞ்சஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, ஜாயிண்ட் ரிசர்ச் பண்ணி இனோவேஷன்ஸு அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வருவாங்க. சிம்பிள் நியூஸ். ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ நேஷ்னல் டெஸ்ட் ஹவுஸ் அண்டு பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி, இவங்க ரெண்டு பேரும் எனர்ஜி எஃபிஷியன்சியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் டெஸ்ட் ஹவுஸ் அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த நேஷ்னல் டெஸ்ட் ஹவுஸ் செட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஐம் நாட் ராங், இந்த நேஷ்னல் டெஸ்ட் ஹவுஸ் வாஸ் ரீசென்ட்லி செட் அப் ஃபார் த கம்ப்ளீட் டெஸ்டிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் வேர் the certain certificates will be given to a products for those products which can be easily exported. இந்த கஸ்டம்ஸில் சில நடக்கக்கூடிய பிரச்சனைகள், டிலேடு அப்ரூவல்ஸ், இதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கிறதுக்காக இந்த நேஷ்னல் டெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஸோ ஐம் நாட் ராங், இதுதான் அதோட இது நியூஸ். ஸோ இந்த நேஷ்னல் டெஸ்ட் ஹவுஸ் எப்போ இது பண்ணாங்க, அதோட பேக்ரவுண்ட் யாருக்கு உங்களுக்கு தெரியுமோ மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன். ஓகேவா? எஸ். So National Test House under the Department of Consumer Affairs signed a memorandum of understanding with Bureau of Energy Efficiencies to strengthen India's energy efficiency initiative. Simple news தான். இந்த MOU என்ன பண்ணுன்னா to enhance standards and labeling program, a vital initiative that promotes energy efficiency across India. ஓகேவா? சிம்பிள் நியூஸ். ஸோ அண்டர் திஸ் அக்ரிமெண்ட் நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ் என்ன பண்ணுவாங்கன்னா will reorganize a referral laboratory. ஓகேவா? ஸோ பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு லெபார்ட்டரி அவங்க ரீஆர்கனைஸ் பண்ணி அதில் வந்து இந்த டெக்னிக்கல் டிஸ்பியூட்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அதில் டீல் பண்ணி சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ டெக்னிக்கல் டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டட் டு எனர்ஜி எஃபிஷியன்சி. ஓகேவா? ஸோ சிம்பிள் நியூஸ், சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட், ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க, இதுதான் நியூஸ். ஓகேவா? யார் கூட MOU எதுக்காக அப்படின்றத பார்த்தாலே போதும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் NTHB சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள். ஓகேவா? ஓகே. காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சைன்ஸ் MOU வித் UAE. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க. ஸோ காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து யாரு கூட சைன் பண்ணாங்க இந்த பப்ளிக் செக்டார் ஆடிட் கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். த காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஹஸ் சைன்ட் MOU வித் அக்கௌண்டபிலிட்டி அத்தாரிட்டி ஆஃப் யுனைடெட் எமிரேட்ஸ், அரப் எமிரேட்ஸ். ஸோ இவங்க கூட சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு ப்ரொமோட் அண்ட் டெவலப் கோஆப்ரேஷன் பிட்வீன் த டூ சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஒரு ஆடிட் சம்மந்தமான ஒரு MOU CAGயும் UAEயில் இருக்கக்கூடிய அக்கௌண்டபிலிட்டி அத்தாரிட்டி கூடயும் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட். ஸோ தெலுங்கானா, தமிழ்நாடு அண்ட் ராஜஸ்தான் ரெக்கார்ட் ஹையஸ்ட் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் க்ரோத் இன் FY25. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஐ திங்க் இயர் ஆன் இயர்னு நினைக்கிறேன். ஓகே 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 ஓகே. இந்த நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தெலுங்கானா, தமிழ்நாடு, ராஜஸ்தான் வந்து ஹையஸ்ட் ரெக்கார்டட் த ஹையஸ்ட் க்ரோத். ஓகேவா? யார் இருக்கிறதுலே ஹையஸ்ட் க்ரோத் காட்டியிருக்காங்க, க்ரோத் இன் ரியல் GSDP. ஓகேவா? ஃபினான்ஷியல் இயர் 25ல் அதில் தெலுங்கானா வந்து பார்த்திங்கன்னா 9th லார்ஜஸ்ட் ஸ்டேட், அதாவது ஸ்டேட்டோட இதில் படி 9th லார்ஜஸ்ட் ஸ்டேட். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 9.2% அவங்களோட எக்கனாமி வளர்ந்துருக்கான், ரீச்சிங் ரியல் GDP ஆஃப் 7.9 lakh crore. ஸோ சர்பாசிங் த நேஷ்னல் GDP ஆஃப் 8.2%. ஓகேவா? நம்ம நேஷ்னல் GDP வந்து பார்த்திங்கன்னா 8.2%னா இந்த தெலுங்கானாவோட அந்த ஸ்டேட் அந்த கிராஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 9.2% ஆகும். இதை வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னா
நேஷ்னல் ஜிடிபி க்ரோத்தை கம்பேர் பண்ணி இதை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இஃப் எம் நாட் ராங் அதுதான் நினைக்கிறேன். எஸ், இங்கே அதுதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 8.2% அவங்களோட க்ரோத்தை காட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தெலுங்கானா ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு செகண்டு, ராஜஸ்தான் தேர்டு. ஏதாவது க்ரோத் வைஸில். ஓகேவா? ஸோ இயர் ஆன் போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது நினைக்கிறேன். ஸோ எஸ், இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் தான். FY23 கம்பேர் பண்ணும்போது FY24 என்ன அப்படின்றது தான் இங்கே ஸ்டேட். ஸோ தெலுங்கானா 9.2% பண்ணியிருக்காங்க. FY23 கம்பேர் பண்ணும்போது 9.2% அதிகமாக ஜிஎஸ்டிபி காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு, அப்புறம் ராஜஸ்தான், அப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால். உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு தெலுங்கானா, அப்புறம் தமிழ்நாடு, ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா அப்படின்னு போகுது. பட் இதெல்லாம் வந்து க்ரோத் வைஸில், பர்சன்டேஜ் வைஸில். பட் ஒரு ஜிடிபி இது இருக்குல்ல, அமௌண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு செகண்ட் வராது. ஓகேவா? க்ரோத் வைஸில் தான் இவங்க அதிகம். ஸோ 7.9 lakh crore இவங்க வச்சுருக்காங்க. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 15.7 lakh crore. ஓகேவா? பட் அமௌண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அமௌண்ட் வைஸ் பார்த்தோம்னா யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ மகாராஷ்டிரா தான் இருக்கிறதுலே டாப் வித் ரியல் ஜிடிபி ரிமைன்ஸ் த லார்ஜஸ்ட் எக்கானமி. ஸோ இந்தியாவோட லார்ஜஸ்ட் எக்கானமின்னு பார்த்தீங்கன்னா 24.1 lakh crore ஜிஎஸ்டிபி வச்சுருக்க மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத். ஓகேவா? தேர்ட் வந்து உத்தரப்பிரதேஷ், அப்புறம் கர்நாடகா. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ இது வந்து பர்சன்டேஜ் வைஸ் யார் அதிகம் அப்படின்ற கணக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வைஸ் அப்படின்ற கணக்கு. ஓகேவா? எஸ், 24.1 lakh crore. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட், ஸோ பிசிசிஐ அப்பாயிண்ட்ஸ் அஜய் ராத்ரா ஆஸ் நியூ செலக்டர் ஃபார் மென்ஸ் கிரிக்கெட் டீம். ரொம்ப சிம்பிளான நியூஸ். ஸோ பிசிசிஐ வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? அஜய் ராத்ரா. எதுக்காகனா ஃபார்மர் இந்தியன் விக்கெட் கீப்பர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசிசிஐயோட செலக்டராக இருக்கார் ஃபார் மென்ஸ் கிரிக்கெட் டீம். ஸோ ராத்ரா ரீப்ளேசஸ் சலில் அன்கோலா. ஸோ இவரை ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்காரு யார்? அஜய் ராத்ரா. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்தியா அச்சீவ்ஸ், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தனுஷ் அப்படின்ற ஒருத்தர். ஸோ யாருன்னா தனுஷ் ஸ்ரீகாந்த், அப்புறம் மஹித் சந்து. இவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க இன் மிக்ஸ்டு ஏர் ரைஃபிள் ஈவெண்ட் அட் த 2nd வேர்ல்டு டெஃப் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப். எங்கே நடந்திருக்கு? ஜெர்மனியில் நடந்திருக்கு. இது நம்ம நேற்று நியூஸ்லேயும் பார்த்தோம், திரும்பவும் பார்க்குறோம். ஸோ தனுஷ் ஸ்ரீகாந்த் அண்ட் மஹிதா இவங்க வந்து யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா சேம் நம்ம இந்தியன் காம்படிட்டர்ஸே டிஃபீட் பண்ணியிருக்காங்க. முகமது மணியா அண்ட் நட்டாஷா ஜோஷி இவங்களை டிஃபீட் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இதில் 2nd வேர்ல்டு டெஃப் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்பில். ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ்மே இம்பார்ட்டன்ட். இப்போ ஒலிம்பிக் போயிட்டுருக்கு, பேராலிம்பிக்ஸ். ஒலிம்பிக் முடிஞ்சிருச்சு, பேராலிம்பிக்ஸு. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது கொஷின்ஸ் வரலாம், அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ பிரெண்டன் மெக்கலம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை வந்து லீட் பண்ண போகிறாரு இன் ஆல் ஃபார்மேட்ஸ் ஃப்ரம் 2024. ஸோ பிரெண்டன் மெக்கலம் கரண்ட்லி த கோச் ஆஃப் இங்கிலாண்ட்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் டே இன்டர்நேஷ்னல், T20 இந்த மாதிரியான இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண போகிறாரு இங்கிலாந்து டீமுக்கு. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ சுஷாஸ் யாத்தி ராஜ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேரா பேட்மிண்டனில் சில்வர் வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு லிஸ்ட்டே நம்ம எடுத்துகிட்டு வருவோம். பேராலிம்பிக்ஸில் யார் யார் என்ன வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டேபர் காலம் போட்ட மாதிரி ஒரு லிஸ்ட் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவாக எல்லாத்தையுமே படிக்கலாம். ஸோ சுஷாஸ் யாத்திராஜ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேரா பேட்மிண்டனில் சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ த மேட்ச் வாஸ் ஹெல்டு எங்கே அப்படின்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் சுஷாஸ் 2nd கான்சிக்யூட்டிவ் பேராலிம்பிக் சில்வர். டோக்கியோலையுமே பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ வாங்கியிருக்காரு, சில்வர் இப்போ 2nd டைமாக பேராலிம்பிக் சில்வர் வாங்கியிருக்காரு. டோக்கியோ 2020லையுமே வாங்கியிருக்காரு. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட், ஸோ நேஷ்னல் டீச்சர்ஸ் டே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டீச்சர்ஸ் டே. கைஸ் இது வந்து மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள். ஓகேவா? எஸ். ஸோ நேஷ்னல் டீச்சர்ஸ் டே September 5. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோட பர்த் ஆனிவர்சரி? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவரோட பர்த் ஆனிவர்சரியாக தான் டீச்சர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோட தீம் எம்பவரிங் எஜுகேட்டர்ஸ் ஃபார் அ சஸ்டைனபிள் ஃபியூச்சர். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட தீம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1962 இது செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? சின்ஸ் 1962 எவ்ரி இயர் 5th of September இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் நேஷ்னல் டீச்சர்ஸ் டே இன் இந்தியா. ஓகேவா? சிம்பிள் நியூஸ். ஸோ இந்த ராதாகிருஷ்ணன் யாருன்னா த ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹூ வாஸ் வெல் நோன் டீச்சர், ஸ்காலர் அண்ட் ஃபிலாசபர். ஓகே, எஸ்.
ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டி செப்டம்பர் 5. இந்த டே வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா மதர் தெரேசாவோட ஆனிவர்சரி, டெத் ஆனிவர்சரியை இது பண்ணுறது தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டி இஸ் அப்சர்வ்ட் ஆன் செப்டம்பர் 5th. ஓகேவா. இன் 2012 த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி இந்த டேவை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ஸோ சின்ஸ் 2012 இட் இஸ் செலிப்ரேட்டட் அஸ் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டி. ஸோ இது எதுக்காகனா டு ரிமெம்பர் த டெத் ஆனிவர்சரி ஆஃப் மதர் தெரேசா. ஓகேவா, ஹூ வாஸ் அவார்டட் நோபல் பீஸ் ப்ரைஸ் இன் 1979. இதுவுமே இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ எஸ் கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் முடியுது. ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் த நியூஸ் ஃபார் டுடே. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு நியூஸ்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் நான் கொடுத்த ஹோம்ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகேவா, நான் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஹார்ட் போட்டுவிடுவேன். ஸோ யார் யார் கரெக்டாக போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு நான் ரிப்ளைமே பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே, பாய்.